ஏன்டா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நான் சொன்ன விஷயத்த வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லியிருப்பேன். உன்கிட்ட என்னடா சொன்னேன்? சொல்லும் போதே என்னடா சொன்னேன்? யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தானே சொன்னேன். ஆ எவ்வளோ தைரியம் தான் எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொன்னது இல்லாம ஆ இங்க வர வச்சிருக்காங்க. என்ன விஷயம்னு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்றதுக்கு கூட உன்னால முடியல இல்ல? சார் ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல இருக்கே. உன்ன டேய் டேய் டேய், அடிச்சிடாதடா. இது நான் சொல்லலான்னு தான்டா இருந்தேன். அம்மா தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டோம்? அவங்க அப்படி சொல்லும் போது எனக்கு என்ன ஆசையா? வீட்டில் எல்லாரும் சேர்ந்து என்கொயரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு தெரியும்ல, சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு ஆமான்னு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்ல, நான் ஒன்றும் வேணும்னு சொல்லல. அம்மா ரொம்ப கவலையில இருந்தாங்கடா அன்னைக்கு. நான் பார்க்கும்போது அழுதுட்டு உட்காந்துருந்தாங்க. என்ன இப்படி அழுவுறீங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது தான் இந்த மாதிரி லவ் பண்றேன்னு சொல்றான், யாரு என்னன்னு தெரியல, எங்க கிட்ட கூட சொல்லலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதனாலதான் அவங்க கிட்ட சொன்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்களேன்னு சொல்லி நான் நினைச்சு சொன்னேன். பார்த்தா வீட்டுல எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. நான் என்ன பண்ணிட்டோம்? மன்னிச்சிருடா, கோவப்படாத, விடு. அண்ணிய தானே எப்படினாலும் கல்யாணம் பண்ணிக்க போற. அப்புறம் என்ன? இப்ப எதுக்கு என்கிட்ட சண்டைக்கு வர? அடிச்சிடாதடா, விட்டுரு ப்ளீஸ். நான் வேணும்லாம் பண்ணல. நான் எவ்வளோ நாள் மறைச்சு தானே வச்சிருந்தேன். யாருக்காவது உண்மை தெரிஞ்சதா? நீ லவ் பண்றேன்னு விஷயத்த, அதுவும் வேற யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்றங்கிற விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்கிட்ட கொஸ்டின் பண்ணவே ஆரம்பிச்சாங்க. அதுவும் அம்மா அன்னைக்கு ரொம்ப வருத்தத்துல இருந்தனால தான் சொன்னேன். இல்லைன்னு நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். உன் தம்பி பத்தி உனக்கு தெரியாதா என்ன? விட்டு சக்தி, நான் நான் தெரியாம பண்ணிட்டேன்டா. ஏண்டா இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்ற நீ? உனக்கு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சுடா. போலீஸ் ஆக போறாங்கிற திமிரு. அதான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க. ஒரு விஷயம், ஒரு சீக்ரெட் சொன்னா அதை உன்னால காப்பாற்ற கூட முடியல. எப்படிடா போலீஸ் நிறைய கேசஸ் வருமே, அந்த கேஸ் டீட்டெயில்ஸ்லாம் எப்படி சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணுவ? அப்படியே எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிடுவியோ? ஆ உன்ன அப்புறமா கவனிச்சுக்கிறேன். இப்ப திவ்யா வீட்டுல அவளையும் என்னன்னு சொல்லி வர வச்சாங்கன்னு தெரியல. ஆ? அவ வந்திருக்கா. அவளுக்கு நான் தான் அவ அத்தை பையன் இன்னும் தெரியாது. அப்படி இருக்கும்போது இப்ப நான் போய் பொண்ணு கேட்டு நின்னா அவ என்னடா சொல்லுவா, இல்லை என்ன நினைப்பா என்னை பத்தி? ஆ நான் இப்பதான் லவ்வே ப்ரொபோஸ் பண்ணி அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்க நிலைமைக்கு இப்பதான் வந்திருக்கேன். அந்த நிலைமையில இப்ப போய் இந்த பொண்ணு கிட்டா அவ என்னை பத்தி என்ன நினைப்பா? ஆ? கொஞ்சம் கூட அறிவுங்கிறது சுத்தமாவே இல்லைல்ல. அவ வேணா சின்ன வயசுல எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்திருக்கலாம். நல்லா தான் பழகிட்டு இருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் பெரியவங்க போட்ட சண்டையினால நம்ம இந்த ஊருக்கு வந்துட்டோம். அப்பாவும் அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு பேச்சுவார்த்தையே இல்லை. அப்பாவும் அம்மாவும் அவங்க கூட பேசுறது கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்ப வரைக்கும் அவன் நினைச்சிட்டு இருக்கா நம்ம பக்கத்து வீட்டு பையன் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன நினைச்சிட்டு இருக்கா. ஏன் இப்ப கூட அவளுக்கு இன்னும் என்னை அடையாளமே தெரியல. நான் தான் அவ அத்தை பையன்னு. அப்படி இருக்கும்போது இப்ப நான் போய் பொண்ணு கேட்டுனேன்னா அவ என்னை பத்தி என்னடா நினைப்பா? ஆ? எவ்வளவு கேவலமா நினைப்பா. அதுவும் இல்லாம இந்த உண்மை தெரிஞ்சதுன்னா, இவ்வளோ நாள் பழகிருக்கேனே, இந்த உண்மையை கூட என்கிட்ட மறைச்சிட்டல அப்படின்னு சொல்லி என்கிட்ட கோவப்பட மாட்டா? நான் அதை பொறுமையா ஒரு டைம் பார்த்து சொல்லலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இந்த மாதிரிலாம் நடக்குது. இப்போ அப்பா என்னடனா கோவப்பட்டு போறேன், நாங்க முன்னாடி போறோம், நீங்க வந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. என்னடா நடக்குது? ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன்னா இது எதுவுமே நடக்காத அளவுக்கு நான் பார்த்துருந்துருப்பேன்ல. எல்லாமே உன்ன சொல்லிடல, என் மேலதான் தப்பு. உன்கிட்ட போய் சொன்ன பாரு, என்னதான் சொல்லணும். இப்ப என்ன பண்றது? வா, போய் தானே ஆகணும். வந்து தொலை. உன்னை கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு. வா போவோம். என்னடா சொல்ற? அப்ப அன்னைக்கு இன்னும் உண்மை தெரியாதா? நீ முழுசா எந்த உண்மையுமே சொல்லலையா? அப்போ எப்படி ப்ரப்போஸ் பண்ண நீங்க? ஆ இப்போ அந்த கதை தான் ரொம்ப முக்கியம்டா. ஆ அவளுக்கு சுத்தமாவே ஞாபகம் இல்லை. என்னையே அடையாளம் தெரியல அவளுக்கு. அப்புறம் எங்கிருந்து நான் தான் மற்ற பையங்கிறதெல்லாம் ஞாபகம் இருக்க போகுது. அதான் சின்ன வயசுலயே அவ்வளோ சண்டையோட தானே இருந்தாங்க. பக்கத்து பக்கத்துல இருந்தாலுமே இந்த பாட்டி அவ மனசுல ஏதாவது சொல்லி விதைச்சிருக்கோம். நாங்களாம் உங்க சொந்தக்காரங்க இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி. அதனாலயே என்னவோ
நம்ம அவங்க சொந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கா. ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு, பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டுன்னு மட்டும் தான் நினச்சிட்டு இருக்கா, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு. மற்றபடி அவளுக்கு வேற எந்த உண்மையும் தெரியாது. இப்போ நான் அவகிட்ட போய் என்னன்னு பேசுவேன்? எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்தோம் நான் மறைச்சிட்டு இருக்கேன்னு தானே அவன் என்னை நினைப்பா. என்னடா இப்போ பண்றது நானு? அப்படிதானடா, நீ தானே எல்லா உண்மையும் மறைச்சிட்டு இருக்க, அப்படிதான் நினைப்பாங்க. டேய் என்ன வெறுப்பேத்தாத. நான் அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஆல்ரெடி உன் மேல கோலகான்ல இருக்கேன். என்ன வேணும்னே வெறுப்பேத்திட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது பார்த்துக்க. வா போலாம். அவங்க வர முன்னாடி போய் என்னென்ன பேச போறாங்களோ தெரியல. வா போவோம். இப்பதானே தெரியுது. அப்போ அவளுக்கு இவன் தான் அவ அத்தை பையனு தெரியாதா? தெரியாம தான் பழகிட்டு இருக்காளா? இப்ப இந்த உண்மை தெரிஞ்சா கோவப்படுவா போல இருக்கே. சின்ன வயசுல நம்ம அந்த பிள்ளைய திட்டி திட்டி அமுச்சு விட்டதுக்கு, நம்ம வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டதுக்கு, நீங்களாம் எங்கள் சொந்தக்காரங்க இல்லைன்னு சொல்லி நான் தான் தடுத்து விட்டேன். இப்போ நல்லா தான் போச்சு அது. அந்த பிள்ளைக்கு சுத்தமாகவே ஞாபகம் இருக்கு இல்லை போல இருக்கே. இவனுக்கு ரூமை ஒட்டுக்கிறதுலேயும் ஒரு நல்ல பாயிண்ட் கிடச்சிருக்குது. இதை வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தி போடுறேன். இன்றைக்கே போகும்போதே சண்டையை கிளப்பி விட்டு அவளை இவங்கிட்ட கோவப்பட வச்சு இப்போவே பாரு, இன்னைக்கு இந்த ஒரு பாயிண்ட் போதும், இதை வச்சு எல்லாம் பண்ணிடலாம். இந்த கல்யாணத்தை நிறுத்தி போடுறேன். எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன். ஏன் பாட்டி மூஞ்சி அப்படி வச்சு நின்றுட்டு இருக்க? வா போவோம். டைம் ஆயிடுச்சு பேரு. என்ன என் பேத்தியவ கல்யாணம் பண்ணிக்க போறான்? எவ்வளோ ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்க போறான். அதுக்கு நான் என்னத்துக்கு நல்ல சந்தோஷமா மூஞ்சி வச்சுட்டு வரணும்? இந்த மூஞ்சியே போதும். வா போவோம். நான் கார்ல உட்காந்துருக்கேன், வாங்க. என்னடா ஆச்சு இந்த பாட்டிக்கு? ஏன் இப்படி கடுப்பா பேசிட்டு போயிட்டு இருக்கு? வந்ததுல இருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏதோ என்கிட்ட ஒரு மாதிரியா தான் நடந்துக்கிறாங்க. எப்பயுமே ரொம்ப பாசமா இருப்பாங்க, என்னமோ தெரியல, ரொம்ப ஒரு மாதிரியா நடந்துக்கிறாங்க. அது வேற ஒன்றும் இல்லை சக்தி. அவங்க பேத்தி கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சாங்க உனக்கு. அது நடக்கலான்னு தெரிஞ்சு போச்சு. அதனால அந்த கடுப்புல சுத்திட்டு தெரியுது, வேற ஒன்றும் கிடையாது. சரி வா போலாம். ஐயோ, என் பொண்ணுங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது தங்க சிறையாட்டம் இருக்காளுங்க. அவ்வளோ அழகா இருக்கீங்க ரெண்டு பேரும். அழகா ரெடியா இருக்கீங்க. என்ன சொல்றதுனே தெரியல. அவ்வளோ அழகா இருக்கு. என் கண்ணே பற்று போல இருக்குடி. அழகா இருக்கீங்க. இருங்க. ராஜி, வெளிமாமா அவங்க வந்துட்டாங்க. அந்த வரேங்க. ரெண்டு பேரும் உள்ளே இருங்கடி. ஆமா வந்துடுறேன். வெளியே போறாங்க. நம்மள ரெடியாக சொல்லிட்டு உள்ளே இருங்க வந்தாரன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. என்னதாண்டி நடக்குதுங்க? ஒண்ணுமே புரியல. போ. அதெல்லாம் இருக்கட்டும் வீடு. நான் அழகா இருக்கேன்ல, சாரில சூப்பரா இருக்கேன்ல. எனக்கு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொடுக்குறியா? செம்ம அழகா இருக்கேன். இதை இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட்டாக போடலாம். சூப்பராக இருக்கேன். எனக்கே என்ன பார்த்தா அழகாக இருக்குது. சாரி கட்டினோடனே அதே இந்த ஜுவல்ஸெல்லாம் போட்டோடனே அப்படியே என்னையே நான் பெண்ணாய் உணர்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொடுக்குறியா? ரொம்ப முக்கியம். அதான் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலைன்னு சொல்லி முடிச்சுட்டு நின்றுட்டுருக்கேன். வந்த டயர்டாக வேற இருக்குது. ஊர்லேருந்து வந்தது, ரெஸ்ட் எடுக்க விடாமல் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இந்த அம்மா கிளம்ப சொல்லி ரூமுக்குள்ளே இருங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. உனக்கு என்னடானா ஃபோட்டோ எடுக்கணுமாவா? போடி அமைதியா. இருக்க டென்ஷனில் நீ வேற. எதுக்கு இப்போ டென்ஷன்? ஃப்ரீயாரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே நம்ம பாட்டுக்கு ரெஸ்ட் எடுக்கலாம். இப்போ எனக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொடுறீ ப்ளீஸ் டி. அழகாக ரெடியாக இருக்கேன். மறுபடியும்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் ரெடியாக முடியாது. புடவை கட்டி பூ வச்சு ட்ரெஸ் பண்ணி மேலே ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு அப்பா 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 ரொம்ப பெரிய ஒர்க்கு. எப்படி தான் இதெல்லாம் பண்ணுறாங்களோ தெரில. அதுவும் ரெகுலராலாம் சாரி விளம்பரத்துக்கு வரவங்களாம் இதே தான் பண்ணுவாங்களாம். எப்படி தான் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அது இன்ஸ்டாகிராமில் அந்த யூடியூப்லலாம் பாரு, ஒரு அக்கா புடவை வைக்கிறேன்னு சொல்லிட்டு பொழுதுனைக்கு இதே மாதிரி தான் இருக்கும். எப்படி தான் இதெல்லாம் போட்டுட்டு தெரியுதா தெரில. எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். அப்பா நமக்கு ஒரு நாள் போடுறதுக்கு இப்படி இருக்கு, அவங்களாம் எப்படி ரெகுலராக போடுறாங்கன்னு சொல்லிட்டு. ப்ளீஸ் டி, எனக்கு அழகாக இருக்குடி. ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொடு ப்ளீஸ். வாங்க மாமா. வாமா, நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? உள்ள வாங்க. நாங்கள் நல்லா இருக்கோண்ணே. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா நீ? நல்லா இருக்கம்மா. வாங்கண்ணே, வாங்க உள்ளே போகலாம். உட்காருங்கண்ணே, காப்பி எடுத்துட்டு வரேன். உட்காருங்க. மாப்பிள்ளைங்க வரலைங்களா? வராங்கம்மா. நாங்களாம் முன்னாடி வந்துட்டோம், பின்னாடி கார்ல அவங்க பாட்டியோட வராங்க. வந்துருவாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. பாப்பா எல்லாம் ரெடி ஆகட்டும், அவங்க வந்துருவாங்க அதுக்குள்ள. சரிங்கண்ணே, நீங்க உட்காருங்கண்ணே, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். காஃபிலாம் ஒன்றும் வேணாமா? இருக்கட்டும், பசங்க வந்துட்டோம்.
இதோ கார் வர சத்தம் கேட்குது. இருங்க நான் போய் பார்க்குறேன். வாங்கத்த, வாங்க உள்ள வாங்க. மாப்பிள்ள, வாங்க மாப்பிள்ள. நீங்களும் வாங்க மாப்பிள்ள. ரெண்டு பேரும் உள்ள வாங்க. வாங்க அத்தை, உள்ள வாங்க. நீ உள்ள போ. ஒரு இம்பார்ட்டண்ட்டான கால், நான் பேசிட்டு வந்துடுறேன். ம் சரி வா. வாடா. அவங்க வந்தானே இல்லையா ஷப்பிங்க? அவன்லாம் வந்துட்டான் டாடி. வெளியே தான் இம்பார்ட்டண்ட்டான காலம், அதான் பேசிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். வந்துடுவான். வாங்க மாப்பிள்ள, வாங்க உட்காருங்க. பரவாயில்லத்த, இருக்கட்டும். நான் இப்படியே நின்றுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளைய நிற்க வச்சு பேசலாம் நல்லா இருக்காது. உட்காருங்க மாப்பிள்ள. நான் பாப்பாங்களை வர சொல்கிறேன். அவருங்க பெரிய மாப்பிள்ள காணோம். ஒரு இம்பார்ட்டண்ட்டான கால் பேசிட்டு இருக்கோம் மாமா. வந்துடுவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பொறுமையாகவே கூப்பிடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. என்ன வெளியே ஒரே சத்தமா இருக்கு? இரு பார்க்கலாம். நான் என்னாச்சு? ஏன் பேய் அந்த மாதிரி இருக்க? யார் இருக்கா வெளியே? திவ்யா, வெளியே அத்தை மாமாவும் வந்திருக்காங்க. கூடவே ஒரு பையனும் வந்திருக்கான். அவன் யாருன்னு தெரில. அந்த கிளவி கூட உட்காந்துருக்கு. இவங்க எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க? இவங்க கூட தான் பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருந்தாங்களே. எப்போ பாரு அந்த கிளவி கத்திக்கிட்டே கிடக்குமே. இவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன நடக்குதுங்க? ஒரு வேலை உனக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களா? அதனாலதான் அம்மா அவசர அவசரமா கிளம்பி வர சொன்னாங்களா? எதுக்காகவா? என்ன மீறி எந்த முடிவும் எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. என் விருப்பத்துக்கு மாற எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. அங்க வந்தப்ப அப்படிதானே பேசிட்டு வந்தாங்க. அப்பாவும் அம்மாவும் இந்த மாதிரி பண்ணுவாங்களா? நிச்சயமா கிடையாது. அவங்க என் விருப்பத்துக்கு மாற எதுவுமே பண்ண மாட்டாங்களே. இருந்தும் என்னாச்சு அவங்களுக்கு இப்போ? அவங்க நீ சொல்ற மாதிரியான விஷயத்துக்கு வந்திருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். வேற ஏதாவது விஷயமா கூட இருக்கலாம்ல. வேற என்ன விஷயமா இருந்துற போது? அங்க பாரு, அவனும் மாப்பிள்ளையாட்ட ரெடியாகி வந்து உட்காந்துருக்கான். அவங்களும் வீட்டில் உள்ளவங்களும் பாரு எப்படி வந்திருக்காங்கன்ட்டு. காலையில இருந்து அம்மா அவசர அவசரமா நம்ம ரெண்டு பேர்த்தையும் கிளம்ப சொன்னாங்க. உனக்கு புரியுதா இல்லையா? என்னமோ அம்மா உனக்கு புரியல. இதுக்கு மேலே நம்ம எங்க வெளியே போக போறோம்? மணி இப்பவே 11 ஆக போகுது. அதனால தான் அவங்க கிளம்பி ரெடியாக சொல்லியிருக்காங்க நம்மளை. அதுக்காக தான் எனக்கு தெரிஞ்சு அவன் கலர் ட்ரெஸ்ஸும் உன் கலரும் சேம், ஒரே கலரில். அம்மா சாரி கூட எடுத்து கொடுத்துருக்காங்க பாரு. அவனும் கிரீன் தாண்டி போட்டிருக்கான். இதுக்காக தான் இருக்கும்னு நான் எனக்கு என்னமோ தோணுது. போச்சு. என்னடி திவ்யா இப்படி பண்ணியிருக்காங்க? அம்மா கிட்ட நீ என்ன பேச போற? என்னடி சொல்ற? ஒரே கலர் ட்ரெஸ் போட்டிருக்கமா? அவனும் கிரீன் தான் போட்டிருக்கானா? அம்மா இதுக்காக தான் எனக்கு காலையில இருந்து ரெடி ஆகுன்னு சொன்னாங்களா? அப்பா அப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. நான் வந்ததுல இருந்து நான் அவரை பார்க்க கூட இல்லை. என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு தலையை சுத்துற மாதிரி இருக்கு. என்னால முடியாது. இதுக்கு மேலாம் நான் பொறுமையெல்லாம் இருக்க மாட்டேன். நான் அன்னைக்கு அவங்க கிட்ட தெளிவா சொல்லிதான் விட்டேன். என் விருப்பத்துக்கு மாற எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. நிச்சயமா அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நானும் நம்பினேன். இப்ப என்னடா திடீர்னு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்குதுன்னு. எதுவாக இருந்தாலும் அம்மா வரட்டும். நான் முதல்ல அம்மா கிட்ட பேசணும்.